ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டேட்ஸ் கேரட் கேக் பார்க்கலாம். அதுக்கு கேரட் 100 to 150 கிராம் எடுத்துக்கலாம். துருவி வச்சுருக்கேன் நான். இது கோதுமை மாவு. இது ஹாட் மில்கில் டேட்ஸை நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 40 கிராம் டேட்ஸை ஊற வச்சுருக்கேன். மீதி 80 கிராமை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க மேலே தூவுறதுக்காக. வால்நட்டு இது பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்படி துருவி வச்சுக்கிட்டேன். மிக்சியில் ஒரு சுற்றி லைட்டாக எண்ணெய் வராமல் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆயில் 1/2 கப். நாட்டு சர்க்கரை போடலாம். நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். இது 90 கிராம். இந்த மில்கில் கொஞ்சத்தை பாதி இதில் ஊற்றிட்டு பாதி இதில் வச்சுருக்கேன். 180 கிராம் மில்க்கு, 180 கிராம் மில்க்கு. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம ஊற்றிக்கலாம். சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனும் எடுத்துக்கலாம். இது சால்ட்டு. இதை 3ஐயும் போட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இது நல்லா 3 முறை இப்படி சலித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நான் இது ஹோல் வீட் ஆட்டா போட்டிருக்கேன். இல்லாட்டினா மல்டிகிரெயின் ஆட்டா கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டேட்ஸு மில்க்கு எல்லாத்தையும் ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலையும் ஊற்றிட்டு சுகர் வச்சுருக்கோம்ல, ப்ரௌன் சுகர், கேஸ்டர் சுகர், இதையும் போட்டு மிக்சியில் அடிச்சிடலாம். அடித்த பின்னாடி ஆயிலே ஊற்றி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்னா ஓடிஜியை ஆன் பண்ணிடுறேன். 10 மினிட்ஸு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் டபுள் ராடையும் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் டபுள் ராடு ஆன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க நான் ஓடிஜி இது எப்படி யூஸ் பண்ணலான்றதை போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. நான் ஆயிலை ஊற்றிட்டேன். இதை ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஊற்றலைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சலிச்சு வச்சதில் இதை ஊற்றி கிளறணும். அதுக்கு முன்னாடி கேரட்டை போட்டுடலாம். இப்போ இதில் இது ரெட் கேரட் இருக்கும் பார்த்திங்களா, அது போடலாம். அது இல்லாதனால நான் நார்மல் கேரட் தான் போட்டிருக்கேன். போட்டுக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இதோட கொஞ்சம் இந்த வால்நட் இது இருக்கு இல்லையா, அதை தூவிக்கலாம். இதை கொஞ்சம் மேலே தூவுறதுக்காண்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் அடிபடாமல் இருக்குது, அதை நான் உடச்சி விட்றேன். இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும், பால், டேட்ஸு இதெல்லாம் ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம எதுவுமே பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சிம்பிளானது. நீங்கள் ஓடிஜி வச்சுருந்தீங்கனாலும் ஓவன் வச்சுருந்தீங்கனாலும் அதில் செஞ்சுக்கலாம்.
செஞ்சு பாருங்கள். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பின்னாடி இது அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது டைமிங் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இதை அங்கே வைக்கலாம். ஓடிஜியில் இது பாருங்கள், சிம்பிளாக கலந்தாச்சு. இதில் வந்து நம்ம வெறும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவாக கலக்குங்க. இது இப்படி கெட்டியாக தாங்க வரும். இது கெட்டியாக தான் வரும். கலந்துக்கலாம். பாருங்கள், ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம ஊற்றிடலாம். நான் இப்படி ட்ரே எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நீளமாக அந்த ப்ரெட்டு அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறையா இருக்கிறனால நான் இந்த இதை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற்றி செட் பண்ணிடலாம். ஓட்டு பெல் அடித்து முடிச்சிருச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொண்டு போய் வைக்கலாம். இப்போ இதில் வால்நட் தூவிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பாதியை போட்டு அடிச்சிட்டோம் இல்லையா, மில்கில் ஊற வச்சு. இப்போ பாதியை இதில் தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்ட அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு இதுதான் நம்ம சேர்க்குறோம். 90 கிராம் தான் சுகர் அந்த இது சேர்த்துருக்கோம். நீங்கள் நாட்டு சர்க்கரைனா அதுக்கு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு. இப்போ நம்ம கீழ் ராடு மட்டும்தான் ஆன் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு போட்டுக்கோங்க. இப்போ 2 ராடை வந்து மேலேயும் கீழே உள்ளதை நம்ம ப்ரீ ஹீட்டுக்கு ஆன் பண்ணியிருந்தோம். இப்போ கீழ் ராடை மட்டும் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து மேல் ராடை உள்ளதை சேர்த்து உள்ளதை ஆன் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ நான் இதை 35 to 40 மினிட்ஸ் வைக்கிறேன். அந்த இதில் நம்ம உயரமாக உள்ள இப்படி டின்னில் வச்சோன்னா, இதில் வச்சோன்னா ஜாஸ்தி டைம் எடுக்கும். கம்மியான அந்த இதில் உயரமாக வருது இல்லையா, உள்ளே வேகணும். இது வந்து நான் உயரம் கம்மியானதில் வச்சுருக்கேன். வச்சு பார்க்கலாம். 40 மினிட்ஸ் வைக்கிறேன். எந்த பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ரெட் கேரட் இருந்தால் போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ப்ளஸ் வால்நட் வந்து நீங்கள் உடச்சி போடுங்க. இப்போ பாருங்கள், நான் 36 மினிட்ஸில் எடுத்துட்டேன். பாருங்கள், ஒன்றுமே ஒட்டலை. இப்போ தான் ஓவன் இதாகுது. நான் எடுத்துட்டேன். ஏன்னா குச்சி வச்சு குத்தி பார்த்தேன், அது நல்லா
ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் கொஞ்சம் டைம் செட் பண்ணி பார்த்து 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குத்தி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரிங்களா? ஒரு ஹெல்த்தியான கேக்கு வீட் ஃப்ளாரில் வச்சு, இது ஹோல் வீட் ஃப்ளாரில் நம்ம டேட்ஸு வால்நட்டு போட்டு செஞ்சுருக்கோம், கேரட்டும் போட்டிருக்கோம். ஒரு ஹெல்த்தி கேக்கு தான் சொல்லலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை தட்டினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து இன்னும் வேறு ஒரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக. நீங்கள் ஆரவும் கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வீட் ஃப்ளார் கேக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கேரட் வால்நட் டேட்ஸ் கேக். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு. இது வால்நட் டேட்ஸ், உள்ளே உள்ளது கேரட். பார்த்தீங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நான் வந்து ப்ரௌன் சுகரில் செஞ்சுருக்கேன். இதே போல் இன்னொரு ஹெல்த்தி கேக்லேயும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதில் செய்யுங்க. பாதியில் பார்த்துட்டு போகாதீங்க. ஒவ்வொரு இதையும் நுணுக்கங்களையும் நான் சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். நல்லா நீங்களே வீட்டில் செய்கிறதுக்குரிய எல்லா விதமான இதையும் ஒரு இன்க்ரீடியன்ஸும் நான் விடாமல் கரெக்டாக சொல்லியிருக்கேன். பார்த்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.